வக்பு திருத்த மசோதா. என்ன வக்பு திருத்த மசோதா? அது வாட்டில் நல்லா சிறப்பாக இந்த நாட்டில் இருக்கிற சிறுபான்மை மக்களாக இருக்கிற முஸ்லிம்களும் கிறிஸ்துவர்களும் அவரவர்களுக்குண்டான அரசியலமைப்பு சட்டத்தின்படி தங்களுக்கு இந்த அரசியலமைப்பு வழங்கி கொண்டிருக்கிற உரிமையின்படி ஒரு சரியான முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு காலம். இந்த மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாசிச பாஜக அரசு வந்தது முதல் அவர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவதிலே தோல்வியடைந்தவர்கள், அத்தனை மக்களுக்கும் கல்வி வழங்குவதிலே தோல்வியை கண்டவர்கள். பொருளாதாரத்தை சொல்லவே வேண்டியதில்லை. இன்றைய காலகட்டத்தில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்தியாவுடைய பணமதிப்பு வரலாறு காணாத வீழ்ச்சி. இன்னும் வேலை வாய்ப்பிலே இளைஞர்களுக்கு 45 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு பின்னடைவு, பொருளாதார சீரழிவு என்று பல்வேறு விதமான அத்துணை தளங்களிலும் கீழ்நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த அரசு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் தன்னுடைய இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பற்றி கவலை இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களையும் கிறிஸ்துவர்களையும் இன்னும் இந்த நாட்டில் உள்ள பழங்குடியின அத்துணை மக்களையும் ஒடுக்குவதிலே அல்லது அந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக்குவதிலேயே தன்னுடைய காலத்தை வீணாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். சரி, இந்த வக்பு திருத்த மசோதா என்பது ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாக இவர்களால் பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திலே எதிர்க்கட்சிகள் அத்துணை பேர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். பிறகு அவர்களாக சொன்னது என்னவென்று சொன்னால், 2025 ஏப்ரல் வரை அத்துணை மாநிலங்களிலும் இந்த மசோதாவுக்கு முஸ்லிம்களிடத்திலே கருத்து கேட்போம் என்று சொல்லி ஒவ்வொரு மாநிலமாக சென்றார்கள். சென்றவர்கள் ஏப்ரல் மாதம் வரையும் கேட்கணுமா இல்லையா? ஏப்ரல் மாதம் வரையும்லாம் அவங்க பொறுக்கிறதுக்கு அவங்களால முடியலை, அவசரக்காரங்க. உடனே என்ன பண்ணானா, ஜனவரி 27 முடிச்சிட்டான். அப்போ இந்த சட்டம் போதும், இந்த சட்டத்தை அமல்படுத்த போகிறோம். எதுக்கு அமல்படுத்துகிற? முஸ்லீம்களில் பெரியவர்கள் செல்வந்தர்கள் தங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாகத்திற்காகவும் தங்களுடைய பகுதியில் உள்ள ஏழைகளுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் தங்களுடைய பணங்களை செலவழித்து தங்களுடைய பணங்களில் வாங்கப்பட்ட அந்த நிலங்களை வக்ஃபு செய்த அந்த சொத்துக்களை திருடுவதற்காக ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதாக நான் இங்கே குற்றம் சாட்டுகிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு சட்டத்தை எப்படியும் அந்த திருத்த மசோதாங்கிற சட்டம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இன்று இந்திய அளவில் இருக்க எஸ்டிபிஐ கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை, தெருமுனை பிரச்சாரங்களை, பல்வேறு கருத்தரங்குகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களிலே மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இதே வேளையில் நேற்றைய முன்தினம், அதாவது பிப்ரவரி 13 காலையில் ஒரு 11 மணி இருக்கு இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. அடுத்த 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த சகோதரர் அத்தனை பேரும் திரண்டு இந்த சட்டத்தை எந்த முஸ்லீமும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்துடைய நகலை எரிக்கிற போராட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. மற்ற எந்த எதிர்கட்சியும் சொல்ற மதசார்பற்ற கட்சியும் சொல்ற எந்த கட்சியும் தொட மறுக்கிற அந்த பக்கமே அதை பற்றி பேச மறுக்கிற வேலையில் அந்த மசோதாவுடைய நகலை இருக்கிற ஒரே ஒரு திராணி உள்ள தெம்புள்ள தைரியமான கட்சி இந்தியாவில் இருக்குன்னு சொன்னா எஸ்டிபிஐ கட்சி மட்டும்தான். அந்த கட்சி ஒன்று தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாரியாக இந்த நகலரிப்பு சட்டத்தை, அதாவது அந்த சட்டத்தை நகலரிக்கிற அந்த போராட்டத்தை நடத்தி தங்களுடைய அந்த ஒட்டுமொத்த எதிர்ப்பை பதிவு செய்தாருங்கிறத நம்ம உங்களுக்கு பதிவு செய்கிறோம். அப்போ முந்தா நாள் நகலரிப்பு போராட்டம்
அதுக்கப்புறம் இப்போ நம்ம அதுக்கான பொதுக்கூட்டம். அப்போ இந்த பொதுக்கூட்டம் சம்பந்தமாக எனக்கு பின்ன வர்ற பேச்சாளர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப விரிவாக பேசுவாங்க. ஆனாலும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு இன்னும் அதிகமான விழிப்புணர்வு நம்மிடம் தேவை. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்களை முன்னேற்றத்துக்காக கொண்டு போகல, இந்த நாட்டில் உள்ள அத்துணை மக்களுக்கு எதிரான சட்டங்களே தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கனால பிரச்சனை உங்கள் கதவை தட்டுற வரையும் நீங்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொதுக்கூட்டத்தில் எனக்கு தலைமை உரையாற்ற வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றி சொல்லி, இந்த பொதுக்கூட்டத்திற்கு திரளாக வந்து இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு சிறப்பான முறையில் நடத்துவதற்கு வந்து இருக்கிற அத்துணை ஜமாத்தாளுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.